ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் சத்யா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க மருதாணி வைங்க கைக்கு அழகாக இருக்கும் அப்படின்னீங்க. அது மட்டும் ஒரு வீடியோ கோசமும் மருதாணி வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதை நம்ம கைக்கு இன்றைக்கி மருதாணி அரைச்சி வைக்க போகிறோம். பறிச்சுட்டு வந்ததுலாம் வீடியோ எடுக்க முடியல, பாப்பா போய் பறிச்சுட்டு வந்தால் அதை நீ நம்ம கைக்கு மருதாணி வைப்போம். எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணி பறிச்சுட்டு வந்துட்டோம். அதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மணி 9 ஆகுது, நைட்டு 9 மணி. என் பையன் கத்திட்டு இருக்கான். அவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ணல. எதுக்கு கத்துறான்னு பார்த்தீங்கன்னா, காற்று வரல. என்ன பண்ண, காற்று வரலன்னா ஏசி தான் வாங்கி மாட்டோம். அவங்க அப்பா மல்லு கட்டிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சின்ன வீடியோ தான் இருக்கும், சின்ன வீடியோவாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அரைச்சிட்டு கையில் வச்சுட்டு பிறகு பிடிக்குதான் பார்ப்போம். இப்போ வீடியோ கட் பண்ணிக்கிறேன்னா கிருன்னு சவுண்டு கேட்கும்ல, இல்லை கேட்க போகிறீங்களா அந்த சவுண்டை? சரி, கொஞ்சம் கேட்டு தான் பாருங்கள். அப்படி போதும், உங்களால் கேட்க முடியாது. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு. Oh my god. இது கூட நானுமே யூடியூப்ல தான் பார்த்தேன். அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இதுவே தண்ணியாக இருக்குப்பா. மதவர் கொதிக்க வச்சுருந்துன்னா பச்சை தண்ணி மாரி ஆயிடும் போல இருக்குது. அம்மியில் அரைச்சி வச்சாதாங்க நல்லாயிருக்கும். சரி, நம்ம இப்போ காலம் மாறினா மிக்ஸில் அரைச்சிப்போம். ஏன்னா நான் இப்போ பிரச்சனை போடணும்னா நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரகமும் சர்க்கரையும் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு வந்தோடனே இந்த மருதானில் போட்டு கலந்து வச்சோம்னா 3 மாதத்துக்கு கல்யாணம். அது சும்மா அது எனக்கு தெரியும். மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 10-20 நாள் கையில் இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். சொல்லிச்சு இல்லை, கொஞ்சம் தான் தண்ணியாக இருக்குது. நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி எனக்கு வச்சா யாரெல்லாம் கழுவும் ஒரு வாரத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வந்தால் நமக்கு போதும். ஓகேவா? அப்புறம் யாருக்கு வச்சு தனியாக நீங்கள் கேட்குற வீடியோலாம் கூடிய சீக்கிரத்தில் வருங்க. இந்த வீடியோவே என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. செக் அவுட்ஸ் கட்டிங்க. ஒரு வழியாக தர்ஷனம் தூங்கிட்டான். ரொம்ப அனுப்புறம். அவனுக்கு பகலில் தூங்கிட்டான்னா அவனுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. பகலில் தூங்காதனால இன்றைக்கி கொஞ்சம் நைட்டானா. இப்போ தான் மணி 10 ஆக போது. நானுமே அவன் கூட 10 மணிக்கு அது தூங்கிட்டா. ஐயோ, மருதாணி வைக்க மறந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் எழுதி போட்டார். அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா போட்டு காட்டுறோம் பாருங்கள். நல்லா தூங்கிட்டான். எனக்கு தூக்கம் வர மாட்டேன். வச்சுமே தூங்கிடுவேன். காலையில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். உங்களுக்கு உடனே வந்துடும், எனக்கு தானே லேட் ஆகும். வைக்குமா? நான் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சுருவேன். என் கை முன்னாடி புள்ளியை சைடாக வச்சுக்கணும். போச்சு, அது இங்கே வச்சுருந்தா கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு எடுத்துக்கிட்டா இல்லை, எடுத்துட்டேங்க. கையில் எடுத்துட்டா சும்மா எடுத்து வச்சேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொஞ்சம் இங்கே கை தெரியுற வரைக்குமா இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே இறக்கணும். வச்சுருந்தேன். அதுமாரி யாருக்கெல்லாம் ஃபோனில் வச்சா பிடிக்கும் அப்படி இல்லை இதில் வச்சா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். மெயினாக நம்ம இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, என் பிறந்த நாள், தீபாவளி, அந்த நைட்லாம் என்ன பண்ணுவோம், நானே தங்கச்சி மருதாணி வாங்கி வச்சோம்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். இப்போ தான் மருதாணி வைப்போம் அப்படின்னு அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கும். அந்த நைட் ஆனால் அந்த நைட்டுக்கே மருதாணி வைப்போம்ல, அந்த நைட்டுக்கே ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்கள். இந்த நைட் யார் வைப்பா? என் சூரிய வைக்கணும்னா ஜாலியாக இருக்கும். அப்படி ஆனால் நல்லா வைக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த கையில் வைக்கிறது கூட அழகாக வைக்கணும், அந்த ஆர்வம் கூட இருக்காது. நாங்கள் டிசைன் போடுவோம்ல, அதுக்கோசமே நான் அழகாக போடுறேன்னா நீ அழகாக எதுக்கு மெயினாக எதுக்குன்னா அவள் பிறந்த நாளைக்குமே நான் எங்கள் அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸு மருதாணியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவள் பிறந்த நாளைக்குமே அதே தான். அவளுக்கு பிறந்த நாளுமே எனக்கு பிறந்த நாள் தான் இருப்பேன். எனக்கு பிறந்த நாள் தான் அவளுக்கு பிறந்த நாள் தான் இருக்கும். 2 பேருமே கொடுக்கணும். எடுத்து கொடுக்கலன்னா அன்றைக்கி அழுவோம். இது வரைக்கும் எடுத்து கொடுக்காம இருந்ததில்ல. சப்போஸ் எப்பயாச்சும் அவளுக்கு எடுத்துட்டாங்கன்னா நான் அழுவேன், அவளும் அழுவான். மெயினாக ஆமாம் வாங்கிட்டு வரல.
ஞாபகம் இல்லை ஆ நம்ம சொன்னேன் இப்போ மைண்ட் வாய்ஸில் சாணி அள்ளி இருக்கிற மாதிரி இருக்கிற போது நான் இது சொதப்பில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ மொத்த வாரி வச்சா சொதப்பில் தான் வரும். எங்கள் வீட்டில் அப்படிதாங்க 2 பேரும் செம்ம அடி வச்சுப்போம். அப்புறம் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்காரு, அவர் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு தெரியல. நீங்கள் 2 பேரும் மண்டையும் முட்டிக்கிட்டு சண்டை போடுங்க, அந்த வீடியோவை எனக்கு அப்லோட் பண்ணுங்கன்றாங்க. நாங்கள் நல்லா இருக்குதா அவருக்கு பிடிக்கல போடுறது. மண்டையும் முட்டிக்கிட்டு சண்டை போடணும் கூட செய்து போடுவோம். அண்ணன் தம்பியில் தானே கட்டிக்கிறாங்க, அக்கா தங்கச்சி கட்டிக்கிறோம். கண்டிப்பாக சண்டை போடாமல் இருக்க மாட்டோம், போடுவோம். சரி போட்டுருக்காங்க. நான் ஃபுல்லாக நான் பண்ணுற சொதப்பெல்லாம் நீங்கள் பார்க்க பாருங்க. சும்மா அப்படி போர் வச்சா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா வாட்ச் அவர் கிடைக்கும். எனக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ச் அவர் கிடைக்காது. நான் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தா பைத்தியம் தான் சுத்தமாக இருந்தது. பைத்தியம் என்னோட ஆடியன்ஸ், என்னோட 2000 ஆடியன்ஸ் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உண்மையாலாங்க எனக்கு 10,000 சப்ஸ்கிரைப் வந்தால் தான் என் லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க. நீங்களாம் கேட்டுட்ருக்கீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். 10,000 சப்ஸ்கிரைப் வந்தாலும் அது வரைக்கும் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கும் வச்சுட்டு காலையில் காட்டும் போது இன்றைக்கி வந்து நான் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ்லேயே சொல்லிப்பேன். இந்த வீடியோ இன்றைக்கி வந்துனே தெரியாதுல்ல, அதனால் லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாதுல்ல. இன்றைக்கி மீன் குழம்பு தான். மீன் குழம்பு ஒருத்தர் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு மீன் குழம்புனா மீன்னா ரொம்ப பிடிக்குமா? எனி டைம் மீன் குழம்பு தெரியும். ஆமாம், எனக்குமே மீன்னா பிடிக்கும். வீட்டுக்காருக்கும் மீன்னா, தம்பி மீனா மீனுனா அப்படி விரும்பி சாப்பிடுவோம். கறிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் அவனுக்கு மீன்னா அவனுக்கு புளிப்பாக இருக்குல்ல குழம்பு, அதனால மீன் குழம்பு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம். இப்போ இந்த கைக்கு தான் யார் எடுத்துருப்பாங்க. எங்கள் வீட்டில் அவங்க மருதாணி வச்சுட்டு பக்கத்தில் போனாலே திட்டோம், சிக்கன் தேடி விட்டு அப்படி பண்ணோம். ஏன்னா அந்த மருதாணி வாசனை பிடிக்காது. அதோட அருமை நமக்கு மட்டும் தானே தெரியும், அவங்களுக்கு என்ன தெரிய போகும். காசாக பண்ணலாம். அப்புறம் இட்லி சுட்டேன். நான் இது இட்லி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். மீன் வறுத்துருந்தேன், அதுவும் போட்டுருந்தேன் இட்லி. எது சைட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த பழக்கம் ஒன்று மெயினாக என்ன இருக்குது, எப்போவுமே நான் தொட்டுகள் இல்லாமல் சோறு இறங்காது. அது இட்லியாக இருந்தாலும் சரி, கறி குழம்பா இருந்தாலும் சரி, மீன் குழம்பா இருந்தாலும் சரி. அதுக்கு எனக்கு பணக்காரச்சுனா இருக்கேன். இந்த சரடு போட்டுக்கிட்டு நிறைய பேர் கேட்கும்போது நீங்கள் பணக்காரங்களான்னு என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நான் என்ன பிச்சைக்காரி இருக்குது, ஆனால் எல்லாம் பணக்காரன்னு கேட்குறாங்க. சுத்தமாக என்ன வெளியே பார்க்க அப்படி தான் இருப்பேன். என்னோட ஒரு வீடியோவில் பார்த்தாலே நான் சொல்லியிருக்கேன், கேட்கறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபே இல்லை. 400 சப்ஸ்கிரைபரும் நம்ம தான் இருந்தாங்க. அப்பயே நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா, என்னை ரொம்ப பஃப் கை வச்ச மாதிரி ஒரு சாரீ கட்டியிருப்பேன். நியூ இயர் வீடியோ போய் பாருங்க, அதிலே லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். இந்தமாரி சாரீ கட்டினா எனக்கு ரொம்ப பணக்காரன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து எப்பவுமே வெளியே இருந்தாலும் சரி, வீட்டில் நானும் என் பையன் வீட்டுக்கு வெளியே போகணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா நான் கிராண்டாக ட்ரெஸ் இருக்கணும்னு நினைப்பேன். காசு பணம் நீங்கள் வெளியே போகும்போது நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அதை வச்சு எல்லாருமே நான் நினைப்பாங்க. இப்போ கட் பண்ண முடியாது வீடியோவை, அதனால உங்கள்கிட்ட பேசினேன். கட் பண்ணிட்டு சரி வீடியோ லாஸ்ட்டில் கலந்து எந்த கை வச்சு கட் பண்ணுறது, எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. நான் கட் பண்ணணும். கொஞ்சம் காலையில் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ அப்படியே காமிச்சிட்டேன். உங்களுக்கு உடனே அப்படி காமிச்சிட்டேன். எனக்கு தூங்கி அந்த வைப்பான் வச்சுட்டேன். இந்த கையை அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. எல்லாமே அப்படியே நான் ரவுண்டாக போட்டுக்கிறேன். இந்த கையை வச்சு இந்த கையில் போட்டுக்கிறேன். காலையில் பார்ப்போம். ஹாய் கைஸ், மருதாணி வச்சுட்டு நைட் வந்து படுக்கலான்னு படுத்துட்டேன். ஒரு 11:30 மணிக்கெல்லாமே எழுந்துட்டு ஏன்னா மேலே எழுப்பிக்க போகிறோன்னு ரொம்ப நம்ம தண்ணியாக அரைச்சிட்டோம்ல, அதை நான் எழுந்து போய் கழுவிட்டு வந்தாலுமே செம்ம டார்க்காக இருந்தது. தண்ணி நிறையதுனால ஒழுங்காக வைக்கவே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த பக்கம்லாம் அப்படியே வலிஞ்சிட்டு அந்த தண்ணி வலியுதில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டோம். அதனால் இதுவே கைக்கு அதுவும் நான் எப்போ வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள், நைட்டு 11 மணிக்கு வச்சு மறுநாள் ஆகி இப்போ மணி 5 பகல் 5 மணி, காலையில் இல்லை சாயந்தரம் 5 மணி. ஏன்னா இது ஃபுல்லாகவே வேலை
வேலைன்றது நானும் வீடியோ காலைல எடுப்போன்ட்டு இப்பயுமே வேலையாக தான் இருக்கேன். நீ பங்குனி ஊத்துறோம்ல, அதனால் வேலையாக தான் இருக்கேன். இந்த வீடியோவை நான் என்னைக்கு போட போகிறேன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இந்த அளவு தான் டார்க்காக பிடிச்சிட்டு காலேருந்து வேலை செஞ்சதுலேயே பாதி அழிஞ்சிருச்சு, அப்படியே போயிடுச்சு. செம்ம டார்க்காக அந்த நைட் கழுவும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.